எம்மாடி என்ன வெயில் அடிக்குது. கிராமத்தில் இருக்கிற நமக்கே இப்படி இருக்குன்னா இன்னும் அந்த டவுன்லலாம் வீடு சுற்றி வீடாக இருக்கிறவங்களுக்குலாம் என்னமா இருக்கும். ரொம்ப கஷ்டம்தான் போல். அது இந்த வருஷம் ரொம்ப கொளுத்தி எடுக்குது. ஏதோ இந்த மரம்லாம் இருக்க போய் கொஞ்சம் காற்று வருது, கொஞ்சம் நல்லாலாம் இருக்குது. இல்லைன்னா அதுவும் ரொம்ப கஷ்டமாக போயிடும் போ. எங்கே நம்ம பொண்டாட்டி ஆளை காணான்னு பார்த்தா இங்கே வந்து மரத்துக்கிட்ட நின்று என்னத்தை யோசிச்சுட்ருக்கா. பசிக்குது வேற, என்ன செஞ்சு வச்சான்னு தெரில. வெயிலே வந்துருச்சு. நான் காலை சாப்பாடுக்கு ஒன்றும் சொல்லலை. சரி போய் பக்கத்தில் நின்று கேட்போம். இங்கேருந்து கூப்பிட்டா அவக்கு அப்படி காதில் விழாத மாதிரியே நிற்பா. என்ன பின்னாடி ஏதோ நம்ம வீட்டுக்கார சத்தம் மாதிரியே கேட்குது. இன்னும் ஆனால் ஒன்றும் சத்தம் நம்மள்கிட்ட வரலையே. சரி வந்தால் பேசிக்குவோம். அது வரைக்கும் நம்ம இங்கிட்டே திரும்பி வேலை ஏதாவது பார்ப்போம். இந்த பிள்ளைகளை போடுங்களாம். பின்னாடி ஆள் வர்றது தெரியுது, திரும்பாமல் அப்படியே நிற்கிறா பாரு. சரி கூப்பிடுவோம். அடைக்கலாம் அடைக்கலாம், ஏவா உன்னே தான் தேடிக்கிட்டு நான் வரேன். வீட்டுக்கு பின்னாடி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மனுஷனுக்கு வேறு வேலை இல்லை. காலையிலே அடைக்கலான்ட்டு அதான் சமைக்கிறதெல்லாம் சமைச்சு வச்சாசில் போட்டு சாப்பிட வேண்டியதானே. இங்கே வந்து என்னத்தை கேட்க போகிறோம், திரும்பி கேட்போம். என்னங்க காலையிலே அடைக்கலான்னு கூப்பிட்டுருக்கீங்க, என்ன விஷயம்? அதான் சமைச்சு வச்சுட்டேனே, எடுத்து வச்சு சாப்பிட்லாம் தானேங்க. என்னம்மா எனக்கு சாப்பிட தெரியாமல் இல்லைம்மா. என்ன உன்னை ஆளை காணா? காலையில் வெயில் அடிக்குது. வெயிலில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நிழலில் போய் உட்காரலாம் தானே. உட்கார தெரியாமல் இல்லைங்க. இப்போ தானே 8-9 மணி ஆகிட்ட ஆக போகுது. அதுக்குள்ளே இந்த புல்லெல்லாம் கொஞ்சம் பிடுங்கி போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கினா தானே நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நிற்கிறேன். 10-11 ஆயிடுச்சுன்னா வெயில் தாங்காது. அது அப்போ வந்து செத்த உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு வந்தேங்க. அப்புறம் நம்ம இடம் நம்ம தானே க்ளீன் பண்ணணும். உங்களையும் வெட்ட சொல்கிறேன், வெட்ட மாட்டேங்கிறீங்க. வேலைக்கு போகிறீங்க வரீங்க, இதே தான் இருக்குது. அப்புறம் நான் தானே பண்ணணும். பிள்ளைங்க எதுவும் செய்யுமா சொல்லுங்கள். ஓ புல்லு பிடுங்கிறதுக்கா? சரி பிடுங்குமா, பார்த்துக்கலாம். அப்போ கூட நான் மம்பட்டியை வச்சு வெட்டி தரேம்மா, நீ ஏமா கஷ்டப்படுறேன்னு ஒரு வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வருதாங்க. சரி இப்படி சொன்னானாச்சும் மனுஷன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ தூரம் மெனக்கட்டு அப்போ கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி என்ன உங்களுக்கு இருந்தது? ஏன் இந்த சின்ன வேலையை கூட செஞ்சு தர மாட்டிங்களா? வெளி வேலை மட்டும்தான் ஆம்பளைங்க செய்யணுமா? அப்புறம் வீட்டு வேலைலாம் செய்கிறது பொம்பளைங்க மட்டும்தானா? பொம்பளைங்களுக்கு என்ன இரும்புலையா இருக்குது உடம்பு? இல்லை எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓடுற அதே ரத்தம் சதை தானே எங்களுக்கும் ஓடுது. இவ்வளோ தூரம் பேசுகிறேன், ஒரு வார்த்தை சரி நான் செய்கிறேம்மா, நீ ஏமா வீட்டில் கஷ்டப்படுறேன்னு வாயில் வருதா பாருங்கள். ஏம்மா மம்பட்டியில் வெட்டி தாங்கன்னு சொன்னால் வெட்டி தர போகிறேன். அதுக்கு ஏம்மா இவ்வளோ பேச்சு பேசுகிற? இப்போ என்ன, நான் இதை வெட்டணும்ல. இந்த போய் காலை சாப்பாடு சாப்பிட்டு வந்து அப்புறம் வெட்டுறேன். நீ வந்து செத்த ரெஸ்ட்டு வா. கொஞ்சம் கோவமாக இருந்தால் இப்படி தான் உனக்கு பேச வரும். நீயும் இன்னும் சாப்பிடல தானே, வா நம்ம சாப்பிட்லாம். என்ன சாப்பாடு செஞ்சு வச்சுருக்க? மம்பட்டி வேலையை அவங்கள செய்ய வைக்கிறதுக்கு நான் இவ்வளோ பேச்சு பேச வேண்டியது இருக்குது. வாங்க, காலைல இட்லி தான் செஞ்சுருக்கேன். சாப்பிட்டுட்டு நான் செத்த உட்காறேன். நீங்கள் அப்புறம் வெயில் தாந்து வேணால் சாயந்தரம் வெட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெட்டும்போது நானும் கொஞ்சம் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு செடியெல்லாம் பிச்சு போடுறேன். அப்புறம் பாம்பு பூச்சி வரும்லங்க, அதுக்கு தான் இவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறேன். அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும். பகலில் ஒன்றும் இல்லை, வந்தால் கூட தாங்கிற இது பண்ணிடலாம். நைட்டில் எதுவும் வந்தால் கண்ணு தெரியாமல் யாராவது காலில் எதுவும் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கடிச்சு போடுவோம். எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனை. அதனால தான் நம்ம வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. என் மேலே எதுவும் கோவம்லாம் படாதீங்க. கோவம் இல்லை தானே? கோவம் பட்டுட்டாலும் ஏற்று மாதிரியே கேட்குறாங்க இப்போ. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, வாமா நம்ம சாப்பிட்லாம். கொஞ்சம் வெயில் வந்துடும், வா பசிக்குது, சாப்பிட்லாம் சீக்கிரம். ஏம்மா இட்லி ஏம்மா செஞ்ச? வெயிலுக்கு இட்லிக்கும் ரொம்ப தண்ணி தான் அடிக்குது. பழைய சோறு அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கலாம்ல, அப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும் வெயிலுக்கு. அவங்கவுங்க வீட்டில் இட்லி செய்யலை, தோசை செய்யலை, பூரி செய்யலைன்னு சொல்கிறாங்க. நான் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு மாவாட்டி இட்லி செஞ்சு அதுக்கு ஒரு சட்னி சாம்பார் வச்சு கொடுத்தா இட்லி ஏன் போட்டேன்னு கேள்வி கேட்குறீங்களாங்க. இந்த வயசான காலத்தில் நானும் முடியாமல் தானே செய்கிறேன். இப்படி நீங்கள் பழைய சோறை கேட்குறீங்களே, பழைய சோத்துக்கு நான் எங்கே போகிறது? இனிமேல் இன்றைக்கி நைட்டு ஆக்கிறத வந்து தண்ணி ஊற்றி வச்சா தான் நமக்கு பழைய சோறு வரும். நாளான்னைக்கு வேணால் நான் உங்களுக்கு பழைய சோறு எடுத்து வைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் அந்த இட்லி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. தண்ணி தகடிக்கிறதா தண்ணி குடிச்சிக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது? வெயிலுக்கு நல்லா தண்ணி குடித்தா தானே நல்லாயிருக்கும் உடம்பு. சரிம்மா, நீ முடிகிறப்போ பழைய சோறு எடுத்து வை. இனிமே எதுவும் கேட்குற மாதிரி இல்லை, போய் சாப்பிட்லாம் வா, பரவாயில்ல.
மாடி காலைல வீட்டு வேலைலாம் செஞ்சாச்சு. இன்றைக்கி சமைக்கிற வேலை இல்லைங்க, கொஞ்சம் நமக்கு நேரம் கிடச்சிருக்கு. ஏதாவது மற்ற இதை பார்ப்போம், இந்த பயிறு கீரெல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுக்கு காய வச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த பிள்ளைங்க எந்திரிச்சா நேரத்தில் எந்திரிச்சு சோத்திங்க வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். லீவுனாலே சுத்தமாக எந்திரிக்க மாட்டாங்க, இதில் கோட லீவ் வேறு. என்ன பண்ணுறது, பிள்ளைங்க அதுங்க வயசில் தானே தூங்க முடியும். சீதா தேனு எந்திரிங்க, வெயில் 10 மணிக்கிட்ட ஆக போகுது, இன்னும் தான் எந்திரிக்காமல் இருக்கீங்க. எப்போ பல்லு விளக்கி எப்போ காலை சாப்பாடு சாப்பிட்றது? உங்களுக்காக நான் வேறு அடுத்த வேலையை ஆரம்பிக்காமல் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தை மறுபடியும் கழுவி போட்டு நான் இது பண்ணுவேன். எந்திரிச்சு வாங்க. ஏம்மா லீவு நாளில் தானேம்மா எங்களால் இப்படி தூங்க முடியும்? ஏம்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க? தூக்கமே கலைஞ்சிச்சு பாருங்கள். ஆமாம்மா, என்னம்மா கொஞ்சம் நேரம் தானே எக்ஸ்ட்ரா தூங்கணும், ஏம்மா காலையில் கத்திட்டு இருக்கீங்க? மணி இப்போ என்ன 8 தானேம்மா ஆகுது? என்ன 2 பேரும் விளாண்டுட்டு இருக்கீங்களா? மணி என்ன 8 போய் மணியை பாருங்கள் 10 மணி ஆச்சு. உங்களால் நானும் அடுத்த வேலை ஆரம்பிக்காமல் இருக்கேன். இந்த வெயில் அடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் இந்த பயிர் இதெல்லாம் காய வைக்கலான்னு இருக்கேன். நல்லா அசால்ட்டாக தூங்குறீங்க. 10 மணி ஆக தான் கத்திட்டு இருக்கேன். எந்திரிச்சு போய் பல்ல வலிக்கிட்டு வந்து காலைல சாப்பிட்ற வழியை பாருங்கள். வயசு பிள்ளைங்களா இருந்துட்டு இப்படி லேட்டாலாம் சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகிறது? 8 மணிக்கெலாம் சாப்பாடு சாப்பிட்டா தான் நமக்கு உடம்பு நல்லாயிருக்கும். எது நல்லதுக்கு சொன்னாலும் ஒன்றும் இது இல்லை. இதில் வேறு ஏமா எழுப்பிட்டீங்கன்னா வந்து கத்திட்டு இருக்கீங்க காலைல. என்னம்மா சொல்கிறீங்க? மணி 10 வெயில் பார்த்தா அந்த மாதிரி இல்லையே, ஓரளவு தானேம்மா வெயில் இருக்குது. நைட்டு கொஞ்சம் ஃபோன் பார்த்துட்டு லேட்டாக தூக்கணுமா, அதாம்மா, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப நல்ல பழக்கம். ஃபோனை பார்த்துட்டு லேட்டாக தூங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் இப்படி தான் இருக்கீங்க. நாங்களாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம்? ஃபோனு தான் இருந்துச்சா இல்லை டிவி தான் இருந்துச்சா? நாங்கள் பாட்டுக்கு வீட்டு வேலையை சாப்பிடுவோம். 8 9க்குலாம் நைட்டு சாப்பாடு முடிச்சுட்டு படுத்தேருவோம் 9 மணிக்கு. இந்த காலத்தில் 12 மணி 1 மணி இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரியல, எல்லாம் உடம்பு தான் பாதிக்க போகுது. ஏன்னா அப்படியே உங்கள் கால கதையை கொண்டு வந்துடாதீங்க. இதெல்லாம் பல டைம் நான் கேட்டாச்சு. ஆனால் என்னமோ நீங்கள் சொல்கிறது நல்லது தான். ஆனால் இந்த காலத்தில் எங்களால் முடியலையேம்மா. ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, அதை பார்த்தா நேரம் போகிறதே தெரிய முடியாது. இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் போல போகும். மணி ஆகுறதே தெரியாதும்மா. நாங்கள் என்னம்மா பண்ணுறது இந்த கால ஜென்ரேஷனுக்கு? அப்படி இருக்க தான் செய்யும். நம்ம தான் கண்ட்ரோலாக நம்ம பார்க்கணும். உங்களை பார்க்க வேணாம்னு சொல்ல, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்க்குறீங்களா, அதோட நிப்பாட்டிக்கணும். இந்த காலம்னு டெக்னாலஜி இருக்குன்ட்டு உங்கள் இஷ்டத்துக்கு 2 மணி நேரம்லாம் பார்த்தா இப்படியே தொடர்ந்தா படிப்பும் கெட்டு போகும், உடம்பும் கெட்டு போகும். இந்த 10 மணிக்கு காலை சோறு சாப்பிட்றீங்க, மதியம் சோறு 4 மணி, நைட்டு சோறு மறுபடியும் 10 மணி. என்னத்துக்கு ஆகிறது? இப்பெல்லாம் இருந்தால் நல்லதுக்கு சொன்னால் அப்படியே வந்துடுறீங்க. அந்த கால கதையை சொல்கிறேன். இனிமேல் நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்டால் கேளுங்க, இல்லைனா பார்த்துக்க. சீக்கிரம் போய் பல்ல விளக்கிட்டு வாங்க, சாப்பிட்லாம். சரிம்மா, கோவப்படாதீங்க. இந்த பல்ல விளக்கிட்டு வந்துடும், நீங்கள் சாப்பாடுலாம் எடுத்து வைங்க, சீக்கிரம் சாப்பிட்லாம். என்ன வாசமாக இருக்குது இந்த பழைய சத்தில் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகா, கருவாடு, வத்தை இதெல்லாம் வறுத்து வச்சு சாப்பிட்றப்ப அப்பா சொர்க்கம்ப்பா. இது போல தான் இருக்கணும். என்ன பண்ணுறது, இந்த பிள்ளைங்க என்னம்மா சாப்பிட போதுங்களோ என்ன விஷயம் தெரியாது. இட்லி தோசை நினச்சிட்ருக்கோங்க, வரட்டும் ரெண்டும். அம்மா என்னம்மா இட்லி தோசைலாம் எங்கம்மா? நீங்கள் பாட்டு கஞ்சி எடுத்து வச்சுருக்கீங்க, இதுதான் இன்றைக்கி சாப்பாடா? ஆமாம்மா, எடுத்து வச்சுருக்கேன்னா அப்புறம் அதான் சாப்பாடு. என்ன தேவையில்லாமல் எங்களை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. காலை சாப்பாடு இது தான், சாப்பிடுங்க. பழைய சோறு நேற்று மீதி பட்டுச்சு, அதனால் பழைய சோறு தான் கிடக்கு. நல்லா மோர் ஊற்றிருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகா, நெத்திலி, கருவாடு, வத்தை எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். சரியா, நல்லா சாப்பிடுங்க. இதுதான் உங்களுக்கு நல்லது. அதை அடிக்கிற வெயிலுக்கு இது நல்லா சொர்க்க மாதிரி இருக்கும். என்னம்மா பழைய சோறு வச்சுக்கிட்டு சொர்க்கங்கிறீங்க? என்ன கதை விட்டுட்ருக்கீங்க? நாங்கள் டிஃபன் தான் சாப்பிடுவோன்னு தெரியல, நீங்கள் பாட்டுக்கு இந்த பழைய சோறு வச்சுட்டா எங்களை அந்த கற்றுக்கத்து எழுப்பி விட்டீங்க. என்ன 2 பேரும் மல்லு கட்டிட்டு நிற்கிறீங்க? கொடுக்குறத சாப்பிட்டா சாப்பிடுங்க, அதெல்லாம் சவனையான பட்டினி ஆகிறாங்க. நல்லதுக்கு தானே நான் செய்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு வயிற்று வலிக்குதுன்னு 2 நாள் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களா இல்லையா? அப்புறம் வயிறு வலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? உடம்பெல்லாம் ஹீட்டாக இருக்குன்னு அர்த்தம். அடிக்கிற வெயிலுக்கு நீங்களாம் டெய்லியுமே மோர் குடிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் சோறு நேற்று எக்ஸ்ட்ரா வடிச்சு தான் இப்போ பழைய சோறாக போட்டிருக்கேன். அதில் மோர்லாம் போட்டுருக்கு, சின்ன வெங்காயம் போட்டிருக்கு, எல்லாமே க்ளூட்ஸ் பார்த்துக்கு. அதுக்கு கருவாடு வேறு வறுத்து வச்சிருக்கேன். இது இல்லாமல் வத்தை. இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க? 2 பேரும் சாப்பிட்டுட்டு போய் அடுத்த வேலையை பார்க்குறீங்க. சும்மா அந்த அது வேணும் இது வேணும், இந்த இட்லி தோசை பூரி புரோட்டான்னு இப்படியே சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகிறது? சாப்பிடுங்க. ஏம்மா என்னம்மா சொல்கிறீங்க? நாங்கள் அந்தளவுக்கு சாப்பிட்டதில்ல. நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமே எங்களுக்கு புரியுது, ஆனால் நாங்கள் இன்னும் பழகலையே, அதனால தான் கேட்குறோம். இட்லினா நாங்கள் மட்டும் சாப்பிட்டு அடுத்து பார்ப்போம். இதில் என்னத்தை பழக வேண்டியதாக இருக்குது? நாங்களாம் அந்த காலத்தில் டெய்லியுமே கஞ்சி சாப்பிட்டு தான் வளர்ந்தோம். இப்போ எங்கள் உடம்புலாம் நல்லா இல்லை. சாப்பிடுங்க, பழகம் வேணா ஒன்று வேணா 2 பேரும் எடுத்து சாப்பிட்டுட்டு சவனேன்ருங்க. சாப்பாடு நல்லா தான் இருக்குது. அம்மா சொல்கிறது உண்மை தான் போலையே. எப்படின்னு பார்த்தா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்லாம் போலையே, நல்லா தான் இருக்குது. ஆமாடி, சூப்பராக இருக்கே சாப்பிட்றதுக்கு, அமிர்த மாதிரி. அம்மா பேச கேட்கணும் போல். சரி ஏதோ நம்ம பாடு கத்தி போட்ட இட்லி வேணும், தோசை வேணும்ட்டு. என்ன இன்னும் பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது? சாப்பிட்றீங்களா இல்லையா? ஏன் நல்லா இல்லையா? இல்லைம்மா சூப்பராக இருக்குமா, அதான் சொல்லிட்டு இருந்தோம். தேவையில்லாமல் கத்தி விட்டோமா 10 நிமிஷம்னு சொல்லிட்டு இருந்தோம்மா. நல்லா இருக்குமா, நீங்களே சாப்பிடுங்கம்மா, மணி ஆகுதுல்ல. சாப்பிடணும். இந்த அடைக்கலாக்க வரேன்னுச்சு, அதை கேட்கணுன்ட்டு. அதான் அவன் வரட்டும், கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறம் சாப்பிட்லான்ட்டு. நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு போங்க. பட்டு உன்னே தான் பார்க்க வந்தேன். காலையில் அதுக்கு தான் ஃபோன் அடித்தேன். என்ன பண்ணிகிட்ருக்க? வாங்கக்கா, அந்த வெயில் அடிக்கிறதுல அந்த பயிரெலாம் காய வைக்கலான்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுலாம் இருந்தேன். இந்த பிள்ளைங்களும் லேட்டாக தான் எழுந்திரிச்சாளுங்களா, அதை சாப்பிட வச்சுட்ருக்கேன். என்ன வீட்டில் கஞ்சி போட்டியோ? பிள்ளைங்க கஞ்சி சோறு சாப்பிட்டுட்ருக்குங்க, பழைய கஞ்சியா? ஆமாக்கா, அந்த அடிக்கிற வெயிலுக்கு அப்புறம் என்னக்கா பண்ணுறது? அதனால் நேற்று இதுக்காகவே எக்ஸ்ட்ரா சாதம் வடித்து அதை பழைய சோறு ஆக்கிட்டேங்க்கா. அதில் மோர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி நெத்திலி வறுத்து கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் வத்தல்க்கா. இதுக்கு மேலே என்னக்கா பண்ணுறது? நல்ல காம்பினேஷன். பட்டு பரவாயில்ல சூப்பராக இருக்கும். ஏன் பிள்ளைங்க இவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சு சாப்பிடுதுங்க? அதை ஏங்க கேட்குறீங்க? நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பார்க்குறேங்க. இந்த வெயிலுக்கு வேறு 2 நாளைக்கு நல்லா சரியான வயிற்று வலி 2க்கும். பார்த்தா ஹீட்டுக்கு அப்புறம் நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் ஹீட் இது குறைச்சது. அதனால தாக்க நேற்று பார்த்தேன். சரி இனிமேல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பழைய சாத்தை போட்டுருவோம், இல்லைனா நமக்கு சரிப்படாது. ஹீட் அடிக்கிறதுல ஹாஸ்பிட்டல் போனால் என்ன ஆகுது உடம்பு?
அதுவும் சரிதான். நம்மலாம் எந்த ஹீட்டு பிரச்சனையை கண்டுபிடிச்சோம்? அந்த காலத்தில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வோம், நல்லா பழைய கஞ்சி தான் குடிப்போம். ஹீட்டாகுது இதாகுது அப்படி வாழ்ந்தோம் நம்ம. இந்த காலத்தில் அந்த பிள்ளைங்க பொழுதுனைக்கும் உட்காந்து ஃபோனை பார்க்கவும் கம்ப்யூட்டரை பார்க்கவும் இப்படியே இருக்குங்க. வீட்டு வேலையும் பெருசாக செய்ய மாட்டேங்க, அப்புறம் ஹீட்டு வரதான் செய்யும். அதெல்லாம் வந்தால் தான் தெரியும். நம்ம பேச்செல்லாம் எடுப்படாது, என்ன பண்ணுறது? ஆமாக்கா, அதான் பார்த்து காலையில் கேட்டுச்சுங்க, இட்லி இல்லையாமா தோசை இல்லையாமான்னு. பிடிச்சி 2 திட்டி இப்போ உட்காந்து சாப்பிட வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு இருக்குங்க. சரிக்கா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சமைச்சிங்க? மாவு கிடந்துச்சுன்னு இட்லி ஊற்றினேன். அந்த மனுஷன் பழைய சோறு இல்லையான்னு காலைல அதுக்கு ஒரு அங்கே 1/2 மணி நேரம் பேச்சு பார்த்துக்க. அந்த காலத்து ஆள் இல்லை கண்ணெல்லாம். அப்புறம் வெயிலுக்கு பழைய சோறு தானே கேட்பாங்க. நீங்கள் சோறை உண்டுனாக்கி பழைய சோறு போட்டுடலாம்லக்கா. அதனால தான் கேட்டிருக்காரு போல். அவர் வெளிலலாம் வேலைக்கு போகிறாரு. வெயிலுக்கு பழைய கஞ்சி குடிச்சா தான் நல்லா இருக்கும்னு இருப்பாரு. அதான் பட்டு காலையில் ஏன் இட்லியை சுட்ட எனக்கு தண்ணி தாகமாக வரும், வெயிலுக்கு சரிப்படாது, பழைய சோறில் நான் கேட்டேன் அப்படி இப்படின்னாரு. நானே காலைல வெயிலுக்கு முந்தி அந்த புல்லை பிடிங்கலான்னு வெளில சத்து நின்று புல்லை பிடுங்கிட்டு இருந்தேன். அந்த மனுஷன் இதை வந்து கோவப்படுத்திவிட்டு அப்புறம் நான் 2 திட்டி இந்த பிள்ளை ஏன் நீங்கள் வெட்ட மாட்டீங்களா அப்படி இப்படின்னு காலையிலே அதுக்கே ஒரு சண்டை. இவ்வளோ பேச்சு பேசினதுக்கப்புறம் அந்த மனுஷன் சரி சாயந்தரம் வந்து மம்பட்டியை வச்சு நான் வெட்டி தரேன், இப்போ நீ வாமா நம்ம சாப்பிட்லாங்கிறப்ப தான் அந்த கதை வந்துச்சு. இட்லி தாங்க வச்சுருக்கேன் சாப்பிடுங்கன்னா, எனக்கு இட்லி வேணாம் பழைய சோறு தான் வேணும்னு அந்த மனுஷன் ஒத்தப்படியாக நிற்கிறாரு. சரிக்கா, வேணா இங்கே பழைய சோறு கொஞ்சம் இருக்குது, எடுத்துகிட்டு போகிறீங்களாக்கா? இல்லை நீங்கள் தான் கொஞ்சம் சாப்பிடுங்களேன். இல்லை பட்டு நீ பிள்ளை குட்டியாக வச்சுருக்க எதுக்கு சொல்கிறேன். இந்த மனுஷனுக்கு வெயிலுக்கு டெய்லியும் பழைய சோறு போட்டாலும் பத்தாது போல். இட்லி தோசை வேணாங்கிறாரு, கேட்ட தண்ணி தான் அடிக்குங்கிறாரு. வயசான ஆளில் நீ சொல்கிற மாதிரி நமக்குமே பழைய கஞ்சி குடித்தா நல்லா தான் இருக்குன்னு தோணுது. ஏதோ ஒன்று சரி வந்துட்டு அந்த பயிரெலாம் ஏதோ எக்ஸ்ட்ரா இருக்கா, கிலோ நிறைய வாங்கி வச்சுருந்தேன், கொஞ்சம் தரியா நானும் யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்குரிய காசு தந்துடுறேன். ஆமாக்கா, அந்த ரோட்டு வர வரப்போ தட்டப்பயிர் ரொம்ப வித்துட்டு இருந்தாங்கக்கா. சரி உங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டு வாங்குறத வாங்கி வச்சா நீங்கள் வாங்கிட்டு காசு தர போகிறீங்க. காசு தந்தா என்ன தராட்டினா நமக்குள்ள. அதான்க்கா ஒரு எனக்கு 2 கிலோ உங்களுக்கு 2 கிலோ வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கு தான் வர சொன்னேன், வந்தீங்கன்னா வாங்கிட்டு போய். ஏன்னா இன்றைக்கி நான் வேறு காய வைக்க எடுத்தேன், அப்போ தான் ஞாபகம் வந்தது. சரி அந்த கடை கொடுத்தா அந்த காய வச்சு அதுக்கு வேணுங்கிறப்ப சமைச்சிக்குவேன்ட்டு. அது உடம்புக்கு நல்லது தானேக்கா. பச்சை பயிறு மொச்சக்கொட்டை கொண்டக்கடலை இதெல்லாம் சாப்பிட்டா தானேக்கா உடம்பு நல்லாயிருக்கும். ஆமாம் அதுவும் சரிதான். சரி பட்டு அதான் நான் ஃபோனில் நீ கூப்பிட்டப்போ எதுக்குன்னு கேட்கல. அப்போயே வீட்டில் வேலையாக இருந்தேன். சரி இதுக்கு தான் கூப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்லைங்க்கா, இனிமேல் தான்க்கா சாப்பிடணும். அந்த பிள்ளைங்க சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு பாத்திரத்தில் விளக்கிட்டு அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த வெயில் வந்துருச்சு இல்லையா, அதை அந்த பையனெல்லாம் காய வைக்கலான்னு இது பண்ணிட்டு இருக்கேன். அந்த இடத்த கூட்டி விட்டு இந்த இடத்துல காய வச்சாவே போதும், வெளிலலாம் போக வேணாம். இப்போ வேறு வெயில் அடிக்குது, மழை வருது. அதனால் வெயில் வர விட்டு நாங்கள் உட்காந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஓரளவு காஞ்சி போடும். இது போல் ஒரு 2-3 நாள் போட்டாவே போதும், எடுத்து வச்சோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிள்ளைங்க சாப்பிட்டு எந்திரிச்சோன்னா சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஓ சரி பட்டு எங்கள் வீட்டு பிள்ளைங்களும் இப்படி தான் இட்லி தோசைங்க. ஆனால் அந்த மனுஷன் தான் எனக்கு பழைய சோறு வேணுங்கிறாரு. பார்த்துட்டு நீ சொல்கிற மாதிரி தான் பண்ணும். சோறில் ஒரு கை எக்ஸ்ட்ரா போட்டு ஆக்கணும்னு வச்சுக்க, அவருக்குனாச்சும் கொஞ்சம் எடுத்து வைக்கலாம். இந்த பிள்ளைங்களுக்கு இட்லியே ஏதாவது குத்தி கொடுக்கலான்ட்டு. நமக்கு ஆனால் அதான் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது? சரி நீ அந்த பயிரை எடுத்துகிட்டு வா, நான் போய் என்னன்னு பார்க்குறேன். சரிங்க்கா, நான் அதை இப்போ எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் போய் காயாச்சு யூஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்குது, நல்லா விளைஞ்ச பயிராக இருக்குது. விலையுமே கம்மியாக தான் சொன்னாங்க ஒரு படிக்கு. பரவாயில்ல, கடையில் வாங்குற விலை நமக்கு 20-30 கம்மியாகுதுன்ட்டு வரப்போ வாங்கி வச்சுட்டேன். கையிலையும் கொஞ்சம் காசு வச்சுருந்தேன்னா சரி இருந்தால் உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டேன். அதை வந்து நான் போய் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் போய் காயாச்சு யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.